கடவுளாக வழிபடப்படும் சுமைதாங்கி கற்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த ஆன்மா சாந்தி அடையுங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் இதை வச்சு எல்லாரும் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுமைதாங்கியோடு ஓய்வெடுக்க உருவாக்கப்பட்ட அம்பலம். சுமைதை அங்கே இறக்கி வச்சுட்டு இங்கே இளைப்பாரிட்டு திரும்ப சுமையை அவங்களே தூக்கிட்டு போவாங்க. இன்றைக்கும் கூட மக்கள் பார்க்குறீங்க, இருசக்கர வாகனத்தெல்லாம் நிறுத்திட்டு இங்கே வெயிலுக்கு ஓய்வு எடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுமைதாங்கி கற்களில் வெட்டப்படும் கல்வெட்டு செய்திகள். வலதுபுற தூணில் கல்வெட்டில் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா அது மரணத்திற்காக நடப்பட்ட சுமைதாங்கி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். இது நன்மைக்காக ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களுக்காக வைக்கப்பட்டிருந்ததுன்னா இடதுபுறத்தில் வச்சுருப்பாங்க. கன்னியாகுமரியில் காண கிடைக்கும் சுமைதாங்கி கற்களின் ஆச்சரிய பின்னணிகள். மண் பேசும் சரித்திரம். இன்று மாலை 4:30 மணிக்கு